கோவில் கருவறையில் இறைச்சியை வீசியது யார்? கொதித்தெழுந்த பக்தர்கள். ஹைதராபாத்தில் வெடித்த போராட்டம். போலீஸ் வெளியிட்ட அதிர்ச்சி சிசிடிவி காட்சி. ஹைதராபாத்தின் பழைய நகரத்தில் உள்ள டப்பச்சாபுத்ரா என்ற பகுதியில் 12ஆம் தேதி ஒரு கோவிலில் இறைச்சி கண்டெடுக்கப்பட்டது தொடர்பாக சர்ச்சை வெடித்தது. டப்பச்சாபுத்ரா காவல்துறையினர் அந்த அனுமன் கோவில் வளாகத்தில் உள்ள சிவன் கோவிலுக்குள் இறைச்சி துண்டு கண்டெடுக்கப்பட்டது தொடர்பாக விசாரணையை மேற்கொண்டனர். இது குறித்து தகவல் அறிந்த ஏராளமான பக்தர்களும் பாரதிய ஜனதா, யுவ மோர்ச்சா உள்ளிட்ட கட்சி பிரமுகர்களும் உள்ளூர் வாசிகளோடு சேர்ந்து ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். போலீசார் கோவிலுக்குள் இருந்து 250 கிராம் எடையிலான இறைச்சியை பறிமுதல் செய்து சோதித்த போது அது ஆட்டு இறைச்சி என்பது முன்னதாக கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து சிசிடிவி காட்சிகளை பகுப்பாய்வு செய்ததில் ஒரு பூனை அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக போலீசார் வெளியிட்டிருக்கும் சிசிடிவி காட்சியில் சன்னதிக்குள் நடந்து சென்ற பூனை ஒன்று ஆட்டு இறைச்சியை எடுத்து சென்றுள்ளதாக என தகவலை வெளியிட்டு இருக்கிறார்கள். முன்னதாக சிவலிங்கத்தின் அருகே யாரோ இறைச்சியை வீசிவிட்டு சென்றதாக பரபரப்பு பற்றி எறிந்த நிலையில் இது தொடர்பாக பூனைதான் அந்த இறைச்சியை கொண்டு வந்து போட்டியிருப்பதாக பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.